அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் நம்ம ஹனுமனோட பெருமைகளை பற்றி பார்த்துருக்கோம். நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்ரீ ஹனுமன் சாலிசாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு ஸ்ரீ ஹனுமன் சாலிசா. எப்படி ஹனுமன் சாலிசான்றது வந்தது? ஹனுமனை பற்றி புகழ்ந்து பாடுறது தான் ஹனுமன் சாலிசா. ஒரு முறை துளசிதாசரை தன்னோட அரசவைக்கு முகலாய பேரரசர் அக்பர் வரவழைக்கிறாரு. நீங்கள் பெரிய ராம பக்தர், பல அற்புதங்களை செய்கிறீங்க, ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் மாயாஜாலக்காரன் கிடையாது, நான் ஸ்ரீராமரோட பக்தன் மட்டுமேன்னு துளசிதாசர் சொல்கிறாரு. கோபப்பட்ட அக்பர் அவரை சிறையில் அடைக்கிறாரு. எல்லாரும் ஸ்ரீராமனின் சித்தம் அப்படின்னு கலங்காமல், எல்லாமே ஸ்ரீராமனோட சித்தம் அப்படின்னு கலங்காமல் துளசிதாசர் சிறைக்கு போயிடுறாரு. தினமும் ஆஞ்சநேயர் மீது ஒரு போற்றி பாடல் இயற்றி வழிபடுறாரு. இப்படி 40 நாட்கள் கடந்துருச்சு. 40 பாடல்களை எழுதினதும் திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஆயிரக்கணக்கான வானரங்கள் அரண்மனையில் புகுந்து தொல்லை செய்ய ஆரம்பிக்குது. படை வீரர்கள் எவ்வளவோ முயன்றும் விரட்ட முடியலை. அக்பரோட அரண்மனை முழுக்க வானரப்படைகள் சூழ்ந்துருச்சு. அக்பரிடம் சென்று, சிலர் ராமபக்தரான துளசிதாசரை நீங்கள் இப்படி சிறையில் அடைச்சி கொடுமைப்படுத்துறனால தான் ஆஞ்சநேய பகவானுக்கு கோபம் வந்திருக்கு. துளசிதாசரை விடுவிச்சிங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஆலோசனையை வழங்குறாங்க. அதையடுத்து துளசிதாசரை விடுவிச்சு வருத்தம் தெரிவிக்கிறாரு அக்பர். மறுகணமே வானரப்படைகள் எங்கேருந்து வந்ததோ வந்த இடம் தெரியாமல் மாயமாக மறைஞ்சிருச்சு. துளசிதாசர் சிறையில் இருந்தபோது பாடிய போற்றி பாடல்கள் தான் ஸ்ரீ ஹனுமன் சாலிசா. ஹனுமனோட புகழை பாராட்டி பாடுறதுக்கு பேர் தான் ஹனுமன் சாலிசா. ஹனுமன் சாலிசா இன்றைக்கி நம்ம கேட்போம் நம்மளோட சேனலில். ஹனுமன் சாலிசா தமிழில் நான் இப்போ உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. மாசற்ற மனத்துடனே ஸ்ரீராமனை பாட குருநாதனே துணை வருவாய். வாயுபுத்திரனே வணங்கினேன், ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்தருள்வாய் ஸ்ரீ ஹனுமனே. ஜெய ஹனுமானே ஞானக்கடலே, உலகத்தின் ஒளியே உமக்கு வெற்றியே. ராமதூதனே ஆற்றலின் வடிவமே, அஞ்சனை மைந்தனே வாயுபுத்திரனே, மகாவீரனே மாருதி தீரனே, ஞானத்தை தருவாய் நன்மையை சேர்ப்பாய். தங்கமேனியில் குண்டலம் மின்ன, பொன்னிற ஆடையும் கேசமும் ஒளிர, தோளிலே முப்புரி நூல் அணி செய்ய, இடியும் கொடியும் கரங்களில் தவள, சிவனின் அம்சமே கேசரி மைந்தனே, உன் பிராதபமே உலகமே வணங்குமே. அறிவில் சிறந்தவா, சாதுரியம் நிறைந்தவா, ராம சேவையே சுவாசமானவா, உன் மனக்கோவிலில் ராமனின் வாசம், ராமனின் புகழை கேட்பது பரவசம். உன் சிறு வடிவை சீதைக்கு காட்டினாய், கோபத்தீயினில் லங்கையை எரித்தாய். அறக்கரை அளித்த பராக்கிரமசாலியே, ராமனின் பணியை முடித்த மாருதியே. ராமன் அணைப்பிலே ஆனந்த மாருதி, லக்ஷ்மணன் ஜீவனை காத்த சஞ்சீவி. உனது பெருமையை ராமன் புகழ்ந்தான், பரதனின் இடத்திலே உன்னை வைத்தான். 1000 தலை கொண்ட சேஷனும் புகழ்ந்தான், அனைத்த ராமன் ஆனந்தம் கொண்டான். மூவரும் முனிவரும் ஜனக சனந்தரும், நாரதர் சாரதை ஆதிசேஷனும், யமகுபேர திக்பாலரும் புலவரும், உன் பெருமைதனை சொல்ல முடியுமோ? சுக்ரீவனை ராமனிடம் சேர்த்தாய், ராஜயோகத்தை அவன் பெற செய்தாய். லங்கையின் மன்னன் விபீஷ்ணன் ஆனதும் உன் திறத்தாலே உன் அருளாலே. கதிரவனை கண்ட கவிவேந்தனே, கனியென விழுங்கிய ஸ்ரீ ஹனுமானே. முத்திரை மோதிரம் தாங்கியே சென்றாய், கடலை கடந்து ஆற்றலை காட்டினாய். உன்னருளால் முடியாதது உண்டோ? மலையும் கடுகென மாறிவிடாதோ? ராமராஜ்யத்தின் காவலன் நீயே, ராமனின் பக்தருக்கு எளியவன் நீயே. சரணடைந்தாலே ஓடி வருவாய், கன்னிமை போல காத்தருள்வாய். உனது வல்லமை சொல்ல தகுமோ? மூவுலகமும் தொழும் ஸ்ரீ ஹனுமானே, உன் திருநாமம் ஒன்றே போதும், தீய சக்திகள் பறந்தே போகும்.
ஹனுமனின் ஜபமே பிணிகளை தீர்க்குமே, துன்பங்கள் விலகுமே, இன்பங்கள் சேர்க்குமே. மனமெய் மொழியும் உந்தன் வசமே, உன்னை நினைத்திட எல்லாம் ஜெயமே. பக்தர்கள் தவத்தில் ராமநாமமே, ராமனின் பாதமே உந்தன் இடமே. அடியவர் நிறைவே கற்பகத் தருவே, இறையனுபூதியை தந்திடும் திருவே. 4 யுகங்களும் உன்னை போற்றிடும், உன் திருநாமத்தில் உலகமே மயங்கும். ஸ்ரீராமன் இதயத்தில் உந்தன் இருப்பிடம், ஞானியர் முனிவர்கள் உந்தன் அடைக்கலம். அஷ்டசித்தி நவநிதி உன்னருளே, அன்னை ஜானகி தந்தாள் வரமே. ராம பக்தியின் சாரம் நீயே, எண்ணம் எல்லாமே ராமன் சேவையே. ஹனுமனை துதித்தால் ராமனும் அருள்வான், பிறவா வரம் தந்து பிறவி பிணியை தீர்ப்பான். ராம நாமமே வாழ்வில் ஒரு துணை, அந்திம காலத்தில் அவனின்றி யார் துணை. என் மனக்கோவிலில் தெய்வமும் நீயே, உனையன்றி வேறொரு மார்க்கமும் இல்லையே. நினைப்பவர் துயரை நொடியில் தீர்ப்பாய், துன்பத்தை துடைத்து துலங்கிட வருவாய். ஜெய் 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 ஸ்ரீ ஹனுமானே, ஜெகத்தின் குருவே ஜெயம் தருவாயே. ஹனுமன் சாலிசா அனுதினம் பாடி பரமன் அருவான், ஆனந்தம் அருள்வான். சிவபெருமானும் அருள்மலை பொழிவான், இகபர சுகங்களை எளிதில் பெறுவான். அடியவர் வாழ்வில் ஹனுமனின் அருளே, துளசிதாசனின் பிரார்த்தனை இதுவே. இன்றைக்கி நம்ம ஸ்ரீராமனோட புகழை பாடுற, நம்மளோட ஆஞ்சநேயரை பற்றி போற்றி புகழ்கிற ஹனுமன் சாலிசாவை பற்றி நம்ம இன்றைக்கி கேட்டோம், படித்தோம். இந்த ஹனுமன் சாலிசாவை எல்லோரும் தினமும் கேளுங்க. ஹனுமன் சாலிசாவை கேட்க கேட்க மலையளவு துன்பம் வந்தாலும் கடுகளவு அது சிறிதாக போயிடும். மழை போல் துன்பம் வந்தாலும் பனி போல் அது விலகிடும். சூரியனை கண்ட பனி போல் நம்மளோட துயர் எல்லாமே கரைஞ்சி ஓடிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் நம்ம ஹனுமன் சாலிசாவை கேட்குறதால 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி போன்ற மற்ற கிரகதோஷங்கள் எதுவானாலும் இந்த ஹனுமன் சாலிசாவை கேட்குறவங்களுக்கு எந்த கெடுதலும் கிட்ட நெருங்காது அப்படின்றத சொல்லி இதை டெய்லி கேட்போம் அப்படின்னு உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.